ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்ஃபியூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கேக் ரெசிபி. அதுவுமே பனானா பிரெட் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் குட்டீஸுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ஸ்பாஞ்சியாக, மொயிஸ்டாக இருக்கும் இந்த கேக்கு. செய்கிறதுமே ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான். நமக்கு பட்டர் எல்லாம் இல்லாமலேயே பட்டர் போட்டு செய்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இந்த கேக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ வாங்க இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் எடுக்க போகிற டின்னு 6க்கு 6 எடுங்க, இல்லைன்னா 6க்கு 5 எடுங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பிரெட் மோல்ட்டை எடுத்திருக்கேன். இதோட சைஸ் 7க்கு 3. ஸோ உங்களுக்கு விரும்பின மாதிரி மோல்டை நீங்கள் தெரிவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பரும் விரித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பனானா யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற பனானா எங்களோட ஊரில் கோழிக்கூடுன்னு சொல்லுவோம். அதில் பெரிய சைஸ் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் யானை வாழைப்பழம் எடுக்க போகிறீங்கன்னா 2 வாழைப்பழம் சேர்த்துக்கொள்ளலாம். இதுலேயுமே நம்ம செவ்வாழை சேர்த்து செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு செவ்வாழை கிடச்சிச்சின்னா நீங்கள் செவ்வாழை கூட சேர்த்து செய்யலாம். பனானாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் ரொம்ப மிச்சமே மசிச்சு எடுக்கலை. சின்ன சின்ன பீஸ் இருக்கிற மாதிரி தான் மசிச்சு எடுத்தேன். ஸோ கேக் சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் கடிப்படும் போது நல்ல மொயிஸ்டாக நல்லா இந்த ஜூஸியாக இருக்கும் அந்த பனானாவோட டேஸ்ட்டு. பனானாவை மசிச்சுட்டு அதில் 1/2 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத வாசம் வராத ஆயில் நம்ம சேர்த்துக்கணும். கேக் எந்த வெரைட்டி செய்கிறதா இருந்தாலுமே அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இது புது முட்டைன்றதால நான் செக் பண்ணி சேர்க்கலை. ஸோ ஒரு வேளை நீங்கள் பழைய முட்டையில் எடுக்கிறீங்களா இருந்தால் குட்டி பவுலில் நீங்கள் உடச்சி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பனானா மிக்ஸில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். ஸோ எந்த ஒரு முட்டையோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பனானா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 115 கிராம் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் 115 கிராம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு சுகர் கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம க்ரீமியாவெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஸோ நான் ஒரு விஸ்க் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாலே விளங்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் கரையும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக கோதுமை மாவோ ஆட்டா மாவோ இல்லைன்னா ராகி மாவு கூட நம்ம சேர்த்து இந்த பிரெட்டை செஞ்சுக்கொள்ளையிலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாவோட அளவு 125 கிராம். நீங்கள் மைதா, ஆட்டா, ராகி எது வேணால் 50-50 கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு ஹெல்த்தியாக செய்ய விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தாறுமாறாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கேக் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு எல்லா இடங்கள்லையுமே கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை சலிச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு கட்டி பத்தாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிரும். இதில் நான் சேர்க்க போகிற நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரைசன் சேர்த்துருக்கேன். இதில் நட்ஸும் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி டார்க் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 1/2 கப் அளவு டார்க் சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு மைதா மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஏன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம்னா சாக்கோ சிப்ஸில் எல்லா இடங்கள்லையுமே மைதா பட்டுச்சுன்னா நம்ம கேக்கில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக்கை ஊற்றி டின்னில் பேக் பண்ணி எடுக்கும்போது எல்லா இடங்கள்லையுமே இந்த சாக்கோ சிப்ஸ் இருக்கும். கேக்கில் எல்லா பார்ட்ஸ்லையுமே நம்ம வெறுமனே சாக்கோ சிப்ஸை கேக் பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேக் பேக் ஆகும்போது எல்லா சாக்கோ சிப்ஸுமே கேக்கோட அடியில் போய் செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அடியில் போய் தங்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கொஞ்சமாக மைதா மாவை நல்லா சாக்கோ சிப்ஸில் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால் நம்ம போடுற இடங்களில் மிக்ஸ் பண்ணின இடங்கள்லையே அந்த சாக்கோ சிப்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ கேக்கை பேக் பண்ணி வெட்டும் போது அந்த பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த சாக்கோ சிப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்டர் எல்லாத்தையுமே நான் ஒரு கேக் டின்னில்
மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக மேலேயும் சிப்ஸ் போட்டுட்டோ நம்ம பனானாவை வந்து சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வச்சு இந்த மாதிரி பேக் பண்ண வச்சுட்டேன். 180 பாகை செல்சியஸில் 40 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட ஓவனை பொறுத்து டைம் கொஞ்சம் கூடி குறையும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருந்தால் கேக் மொத்தமே நல்லா ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இந்த கேக்கை வந்து சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். டீ, இஞ்சி பிளேண்டி கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். குட்டீஸ் வந்து பொதுவாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த கேக்கை 2லேருந்து 3 நாள் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சே சாப்பிடலாம். ஸோ ஏர்டைட்டான பாக்ஸில் ஆறுனத்துக்கு பிறகு போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இஞ்சி பிளேண்டி கூட இல்லை டீ கூட சர்வ் பண்ணலாம் குட்டீஸுக்கு. இல்லை ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பீஸை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுடத்தான் நான் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோ மொய்ஸ்டாக அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே பனானா ஃப்ளவர் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம போட்ட சொக்கோ சிப்ஸ் எல்லாம் பாருங்கள், போட்ட இடத்துலையே இருந்து பேக் ஆகி அப்படியே மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸ்லையுமே கேக்கிட ஒவ்வொரு பீஸ்லையும் நமக்கு சொக்கோ சிப்ஸ் இருக்கும். ஸோ இதுவே நம்ம மாவில் டஸ்ட் பண்ணாமல் போட்டிருந்தோம்னா அடியில் போய் எல்லா சொக்கோ சிப்ஸுமே தங்கியிருக்கும். இந்த மாதிரி மெல்ட் ஆகி சொக்கோ சிப்ஸ் எல்லாம் இருக்கும்போது குட்டீஸ் இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பனானா பிடிக்காத குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணல. நீங்கள் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது குக்கீஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குட்டீஸுக்கு வந்து ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட மெனுவில் இந்த ரெசிபியுமே சேர்த்துக்கொள்ள. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக கஸ்டமருக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மெனுவில் இதையுமே சேர்த்துக்கோங்க. எங்களோட வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ மொய்ஸ்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு இந்த கேக். என்னோடய ஃபேவரேட்டுன்னு கூட சொல்லலாம். நான் அடிக்கடி செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஒவ்வொரு முறையுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ராகி மாவு யூஸ் பண்ணுவேன், அதாவது கொரக்கன் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மைதாவுக்கு பதிலாக ஆட்டா யூஸ் பண்ணுவேன். நெட்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே செய்வேன். ஸோ பனானாவை வந்து நம்ம இதில் சேர்த்து செய்யும்போது குட்டீஸுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை உங்களோடையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களுமே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையுமே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வீடியோவை லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்பவும் போல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.